மாசி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதாவது மாசி மாத அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்றால் இன்று ராமேஸ்வரத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதாவது தீர்த்தமூர்த்தி ஸ்தலம் இப்படி பெருமையில கொண்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருத்தல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை காலங்களில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல ராமேஸ்வரம் திருக்கோயில் ராமேஸ்வரம் திருக்கோயில் மாசி திருவிழா மற்றும் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழா, அதாவது மாசி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரியும் அதே போல நேற்று திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. இதற்காக வட மாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போல ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் நேற்று முன்தினமே வருகை ராமநாதசாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசித்தனர். இந்த நிலையில இன்று மாசி மாத அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதாக பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தம்முடன் வாழ்வு மறைந்த முன்னோர்களுக்கு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளுக்குண்டம் வைத்து திருவிற்பனை கொடுத்து தற்போது வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து வழிபாடு முடித்த பின்பு ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட நேரம், அதாவது 2 மற்றும் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமநாதசாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாளை நீண்ட நேரம் காத்திருந்து தற்போது தரிசனம் செய்து வராங்க. இது பக்தர்கள் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து ராமேஸ்வரத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சீரடி அல்லாமலும் தற்போது கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. அதே போல பக்தர்கள் வசதிக்காக திருக்கோவில் சார்பாகவும் அதே போல நகராட்சி சார்பாகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பிரகாஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.